வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்பில் வந்து நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தே பாரத் ரயில்களில் இனி ரயில் புறப்படும் 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை பயணச்சீட்டை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவர்கள் நியமனத்துக்கான தேர்வு நடைமுறைகள் முடிந்த பின் காலியிடங்களின் எண்ணிக்கை 35லிருந்து 54ஆக அதிகரித்து மருத்துவ தேர்வு மையம் பிறப்பித்த அறிவிப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியுள்ளார். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களின் திருமணங்களை பதிவு செய்வதற்கு 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்திய விமானங்கள் வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை பாகிஸ்தான் வான்பரப்பில் பறக்க தடை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அறிவித்துள்ளார். தமிழக அரசின் சீர்மரபினர் சமூகங்களின் நலவாரிய திட்டங்கள் மூலம் பயனடையும் பயனாளிகளுக்கு ஆதார் எண் கட்டாயம் என்பது ஆதார் சட்டப்பிரிவின்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கிற்கு இந்தியா தயாராகி வருகிறது என்றும் இதற்காக விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் ரூபாய் 50,000 உதவி வழங்குவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். குரூப் 2 தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை வெளியீடு அடிப்படையில் வரும் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் ஆடி திருவாதிரையை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஆம் ஆத்மி கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கேரளாவில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. மழை மேலும் நீடிக்கும் என்ற நிலையில் கண்ணூர், காசர்கோடு, வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. காலியிடங்களின் எண்ணிக்கை 1500. பணியின் பெயர் அப்ரண்டிஸ். கல்வித் தகுதி எனி டிகிரி. வயது வரம்பு 20 முதல் 28 வயது வரை. ஊதிய விவரம் 12,000 முதல் 15,000 வரை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கடைசி தேதி 7/8/2025. கனமழை எச்சரிக்கை காரணமாக உதகையில் உள்ள 3 சுற்றுலா மையங்கள் இன்று ஒரு நாள் மூடப்பட்டுள்ளது. அவலாஞ்சி, பைன் மரக்காடு மற்றும் டீ பார்க் ஆகிய சூழல் சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டுள்ளது. இந்தியன் ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டர், டிக்கெட் சூப்பர்வைசர், டைபிஸ்ட் கிளர்க், டிக்கெட் கிளர்க், ட்ரெயின் கிளர்க் உள்ளிட்ட தொழில்நுட்ப அல்லாத பிரபல பணியிடங்களுக்கான ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்விற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ளது. ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு 2025 ஜூலை 23ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சிரியா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர இரு நாட்டு தலைவர்களும் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. இந்தியன் ரயில்வேயில் நிரப்பப்பட உள்ள 6235 டெக்னீஷியன் கிரேட் 1 மற்றும் கிரேட் 3 காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ரயில்வே பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தூத்துக்குடி மண்டலத்தில் 300 பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் 2ஆம் நிலை ஆசிரியர் பணிகளுக்கான 2340 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். இதன் மூலம் பகுதி நேர ஆசிரியர்கள் பலருக்கும் நிரந்தர பணி வழங்கப்பட உள்ளது.